இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தண்டியும். எரேமியா 10 24 சொல்லுது, கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். அதாவது இதில் ஒரு விண்ணப்பம் மாதிரி வைக்கப்படுகிறது. தேவனே என்னை தண்டியும் என்று சொல்லி தேவனை நோக்கினதான ஒரு விண்ணப்பமாக இது அமைகின்றது. நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அநேக விண்ணப்பங்களை வைக்கிறோம். எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுக்காக என்று சொல்லி நாங்கள் அநேக விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவனிடத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் தான் இப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பம். தேவனே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறதான தவறுகளுக்கு, பாவங்களுக்கு தேவனிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுகிறோம். வசனமும் சொல்லுது, தேவனங்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லி. அந்த சிட்சைகள், அந்த தண்டனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் தேவனங்களை நேசிக்கிறதாக அர்த்தப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய பாவங்களுக்கு பூலோகத்திலேயே எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுது அது பூமியிலேயே சரி கட்டப்பட்டு விடுகின்றது. வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு தண்டனைகள், சிட்சைகள் தேவன் கொடுத்தால் மாத்திரம்தான் எங்களால் திருந்த முடியும். ஆகையால் எங்களுடைய விண்ணப்பங்கள் இப்படியாய் மாறட்டும். தேவன் சிட்சியாத புத்திரனே இல்லை. அந்த வகையில் தேவன் எங்களை சிட்சித்து சரியான வகையில் நடத்துவதற்கு ஏதுவாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் சிட்சைகளின் போது நம்மை நாமே நிதானித்து அறிய கடவோம். Have a nice day.